எப்போவுமே தீபாவளி சமயத்தில் ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் வரும். அந்த படத்தோடு சேர்ந்து ஒரு செகண்ட் டயர் ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க படம் வரும். எக்ஸாம்பிள் பிகில் மாதிரி ஒரு படம் வரும்போது கூட கைதி மாதிரி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. இப்போ என்னன்னா இந்த தீபாவளிக்கு பெரிய ஆட்களோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அதனாலேயே என்னவோ சின்ன ஆட்களோட படங்கள் நிறைய போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே இந்த தீபாவளி ரிலீஸுக்கு யார் யார் சண்டைக்கு நிற்கிறாங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் 2 படத்தோட வராரு. அது எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு படம் வாக் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அவரோட 2 படங்கள் என்னவென்றால் எல்ஐகே மற்றும் டியூட். இதோட சேர்ந்து மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல நம்ம சின்ன சியான் துரு விக்ரம் நடிக்கிற பைசன் அந்த படமும் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்தவர் தான் ஹரிஷ் கல்யாண். அவரோட டீசல் படமும் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக டீசரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டாரு. இப்போ நான் இது கூட சேர்ந்து இன்னொருத்தர் படத்தை விடுறேன் அப்படின்னு ஒரு சண்டைக்கு நிற்கிறாரு. அது யாரு வென்றால் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல நம்ம சியான் நடிச்ச துருவ நட்சத்திரம். இந்த படம் வருது நிறைய வாட்டி அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டீங்க, டீசரும் நிறைய கொடுத்துட்டீங்க, படத்தை எப்படா விடுவீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரிசல்ட்டாக இந்த படம் இந்த தீபாவளிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை இந்த படம் வந்துச்சுன்னா அப்பாவும் பையனும் ஒரே நேரத்தில் படத்தை விடுறாங்க அப்படின்ற ஒரு பேரும் கிடைக்கும். ஹோப் இந்த தீபாவளி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்ப்போம்.